வணக்கம், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ சில பேருக்கு கான்ட்ரோவர்ஷியலாக இருக்கலாம். யாரையும் புண்படுத்துகிற நோக்கத்தில் இந்த வீடியோ நான் எடுக்கல. ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கம்தான். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு கருத்து மேலே உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா, இல்லை மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்கிற காலத்தில் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லப்பட்ட சில கருத்துக்கள் நம்மளோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். நம்ம வளர வளர அந்த கருத்துக்களோட நம்பிக்கையும் வளரும். அந்த கருத்தில் எவ்வளோ உண்மை இருக்குது இல்லைன்றது வேறு விஷயம். ஆனால் அதை நம்ம ரொம்ப காலமாக நம்பிக்கிட்டு இருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக அந்த கருத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட சில கருத்துக்களை கேள்வி கேட்குறதுக்கு தான் இந்த வீடியோ. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஏன் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன்னு சொல்லி, நான் அப்போ 10th ஸ்டாண்டர்ட் இல்லை 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பரீட்சையில் நான் போய் எழுதுகிறேன். அந்த இதில் ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு எனக்கு பதில் சரியாக தெரியல. அது எப்படின்னா, ஒரு சூஸ் தி ஆப்ஷன் மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு பதில் தெரியாததுனால நான் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பரீட்சையில் மீதி கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதிடுறேன். கடைசியாக ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் டைம் இருக்குது. ஸோ திரும்ப போய் அதே கேள்வியை பார்க்குறேன். இப்போ என் மனசில் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குமோன்னு தோணுது. உறுதியாக தெரியல, பட் தோணுது. அதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது என்னோடய ரிலேட்டிவோ இல்லை யாரோ ஒரு ஃப்ரெண்டோ சொன்ன விஷயம். அது என்னென்னா, ஒரு பரீட்சையில் ஒரு கேள்விக்கு பதில் தெரியலைன்னா முதல்ல சூஸ் பண்ணுறது ஆன்சர் இருக்கு இல்லையா, அதுதான் கரெக்டாக ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அது எந்த காரணத்து கொண்டும் மாற்றாத அப்படின்னு சொல்லி என்கிட்ட யாரும் சொல்லியிருந்தாங்க. அந்த காரணத்துக்காக எனக்கு ஆப்ஷன் பின்னு தோணினாலும் நான் அதை மாற்றலை. அது ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதுக்கப்புறம் பரீட்சை முடிச்சுட்டு பார்த்தா அது ஆன்சர் பி தான். அந்த பரீட்சையில் ஒரு மார்க் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன். சமீபத்தில் ஒரு புக், ஆடம் கிராண்ட் அவர்கள் எழுதின திங்க் அகெயின் ஒரு புக். அந்த புக்கை நான் படிக்கிறப்போ இதே சம்பவத்தை அந்த புக்கில் மென்ஷன் பண்ணுறாங்க. என்னோட பரீட்சையில், பட் பரீட்சை எழுதுகிற சம்பவம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து அவங்கள 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு பதில் தெரியாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற ஆன்சரை அப்படியே விட்டுடுங்க, அதுக்கப்புறம் மாற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பதிலை சூஸ் பண்ணுங்கள், பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு மாற்றணும்னு தோணுச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. இப்போது இந்த ரிசர்ச் முடியுது. இது பல தடவை பல ஐட்ரேஷன்ஸில் இந்த ரிசர்ச் நடக்குது. நிறைய செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதே டெஸ்ட்டை பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு குரூப்பை கம்பேர் பண்ணுறதை காட்டிலும் அந்த செகண்ட் குரூப்போட ரிசல்ட்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் அவங்கக்கிட்ட இந்த நம்பிக்கை விதைக்கப்பட்டிருக்கு, பதிலை மாற்றாது அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையில் என்னென்னா, இந்த பதிலை மாற்றினவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த புக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த புக்கை தொடர்ந்து படிக்கிறேன். அந்த புக்கில் அவர் முன்வைக்கிற வாதம் என்னென்னா, புத்திசாலித்தனம் அப்படின்றது, இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது மட்டும் கிடையாது. அதை அடிக்கடி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த விஷயத்தை போய் நம்ம பார்த்து அது திரும்பவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டு, அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த நம்பிக்கையை மாற்றுறது தான் புத்திசாலித்தனம், அதுதான் ரியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை வச்சு நான் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி நிறைய தமிழ் பழமொழிகள், நிறைய தமிழ் அந்த பொன்மொழிகள், சேயிங் சொல்லுவாங்கள்ல, அதை நான் பற்றி யோசிக்க ஆரம்பித்தா அதில் நிறைய விஷயங்களுக்கு அர்த்தமே இல்லை. இந்த காலகட்டத்தில், ஆரம்ப காலத்தில் சொன்னப்போ கண்டிப்பாக அர்த்தம் இருந்திருக்கு, ஆனால் இந்த காலத்தில் அது அப்ளை ஆக மாட்டேங்குது. அதுதான் நான் யோசித்தேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணவும் விரும்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பழமொழி, நெருப்பில்லாமல் புகையாது. என்ன அர்த்தம்னா, ஒருத்தங்களை பற்றி ஒரு தப்பான விஷயம் பரவுதுன்னா அதில் கண்டிப்பாக ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக வேணா இருக்கலாம், ஆனால் உங்கள் மேலே ஒரு ஈஸியாக ஒரு தப்பான விஷயத்தை பரவ வைக்க முடியும். என்னால் அது உடனடியாக சொல்ல முடியும். நான் மட்டும் கிடையாது, என் கூட சேர்ந்து 1000 பேரையும் சொல்ல வைக்க முடியும். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா டெக்னாலஜியில் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ப்ளஸ் சொல்கிறது மட்டும் கிடையாது, என்னால் ஒரு ஆடியோ ப்ரூஃப், வீடியோ ப்ரூஃப், ஃபோட்டோ ப்ரூஃப் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ டெக்னாலஜி அவ்வளோ இருக்குது. ஸோ உண்மையே இல்லாமல் இருந்தாலும் அதை எல்லாரையும் சேர்கிற அளவுக்கு என்னால் பரவ வைக்கவும் முடியும், அந்த விஷயத்தை நம்ப வைக்கவும் முடியும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய், அது கரெக்டாக இருக்கும் இந்த இதுக்கு. ஆனால் நெருப்பில்லாமல் புகையாது, இந்த காலகட்டத்துக்கு அது செல்லாது. அடுத்த பழமொழி, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இது கணியன் பூங்குன்றனார் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து. அவருடைய பாட்டில் வரும். அவர் மேலே எனக்கு அதீத மரியாதை உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பாட்டில் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்,
பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு சொல்லி. அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். ஆனால் இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இதில் ஏன் எனக்கு மாற்று கருத்து இருக்குன்னா, இப்போ இருக்கிற சொசைட்டியல் சுச்சுவேஷனில் எவ்வளவோ சிஸ்டமிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, எவ்வளவோ ஜாதி பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனை கொடுமைகள் இருக்குது, எவ்வளவோ கல்வி பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சைக்கோ மேனேஜர் நினச்சான்னா ஒருத்தங்களோட வேலையை கஷ்டமாக்க முடியும். ஒரு மென்டல் ஹெல்த் சரியில்லாத ஒரு ஆளு கன் எடுத்துகிட்டு போய் 10 பேரை பப்ளிக்கில் ஷூட் பண்ணுறது, இது மாதிரி எல்லாமே நடக்குது. சிம்பிளாக ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் போய் நடக்கிற கெடுதலுக்கு தான் நம்ம தான் காரணம்னு சொல்லிக்கிறது ஒரு விக்டிம் பிளேமிங் மாதிரி ஆகிடும். மொத்தமாக தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது, நம்ம பண்ணுறது நல்லதோ கெட்டதோ அது திரும்ப நம்ம கிட்ட வரும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிம்பிளாக ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்கிறது ரொம்ப தப்பு. எவ்வளவோ பாதிக்கப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நியாயமாக நம்ம பேசணும். அடுத்தது முதல் கோணல் முற்றும் கோணல். அதாவது ஒரு விஷயம் தப்பாக ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் அது எல்லாமே தப்பாக தான் போகும். எனக்கு இதோட பின்னாடி இருக்கிற அர்த்தம் புரியுது. எதையும் ஒரு சின்சியராக செய்யணும், எஃபர்ட்டோடு செய்யணும், அந்த விஷயம் எனக்கு புரியுது. ஆனால் சிம்பிளாக ஒரு விஷயம் தப்பாக ஆரம்பிச்சிச்சுன்னா அது தப்பாக தான் போகுன்றது கரெக்டே கிடையாது. நீங்கள் எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் எடுத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் எடுத்து பாருங்கள், அவங்க ஆரம்ப காலத்தில் ஒரு கரியர் இருந்திருப்பாங்க, ஒரு விஷயம் செல் பண்ணியிருப்பாங்க, அப்படியே அது வேறு மாதிரி ஆயிருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சிடி செல் பண்ணிட்டு கம்பெனி, இன்றைக்கி அது வேறு ஏதோ பண்ணிட்டுருக்கு. ஏர்பிஎன்பி முதல் தடவை லான்ச் ஆகி கம்ப்ளீட் ஃபெயிலியர், திரும்ப 3வது தடவை லான்ச் பண்ணி தான் பெரிய கம்பெனி ஆச்சு. இப்போ இருக்கிற கார்ப்பரேட் மந்த்ரா என்னென்னா, ஃபெயில் ஏர்லி ஃபெயில் ஃபாஸ்ட். நீங்கள் சரியோ தப்போ முதல்ல ஆரம்பிச்சிடுங்க, அதுக்கப்புறம் போக போக அதுலேருந்து வர ஃபீட்பேக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வாங்க. இனிமேல் இந்த கருத்து செல்லுபடி ஆகாதுன்றது என்னுடைய வாதம். அடுத்த பழமொழி, இது 2 பழமொழியை சேர்த்து சொல்லலாம். நிறைக்குடம் ததும்பாது, இன்னொன்று பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் வேலை நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே தேவையில்லை. இது இந்த காலத்துக்கு சுத்தமாக ஒத்து வராதுன்றது தான் என்னுடைய கருத்து. நான் 15 வருஷமாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் எத்தனையோ ப்ரமோஷன் சைக்கிளில் நான் உள்ளே உட்காந்து நிறைய பேர் நிறைய பேக்கெட்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எவ்வளவு நல்ல வேலை பண்ணியிருந்தாலும் அதை பற்றி அவங்க இனஃபாக பேசலை, அவங்கள பற்றி அட்வர்டைஸ் பண்ணிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக எவ்வளவோ ப்ரமோஷன் தள்ளி போயிருக்கு. ஸோ உங்கள் குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் இதை சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பாக அவங்க பண்ணுற வேலை ஓகே, பட் அதை பற்றி அவங்க பேசியே ஆகணும். அவங்கள ப்ரமோட் பண்ணலன்னா வெளியிருக்கிற யாருக்கும் அதை பற்றி தெரியாது. நீங்கள் உங்கள் வீடியோ சுற்றி பாருங்களேன், எத்தனை பொருட்கள் நீங்கள் வாங்கின பொருட்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து வாங்கினீங்க. கான்டென்ட் 50% தான், மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன், அட்வர்டைஸ்மெண்ட் இன்னொரு 50%. ஸோ இந்த பழமொழி இந்த காலத்துக்கு, இனி வரப்போகிற காலத்துக்கு சுத்தமாக ஒத்து வராது. அடுத்த பழமொழி, தானமாக கிடைச்ச மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்காது. அதாவது உங்களுக்கு ஒன்று சேரிட்டியாக கிடைக்குதுன்னா அதோட குவாலிட்டியை பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த பழமொழி சுத்தமாக புரியலை. இப்போ என்கிட்ட 2 பென் இருக்குது, அதில் ஒரு பென் சரியாக எழுதுறதில்ல. ஸோ அதை நான் சேரிட்டியாக ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்றேன். அதனால் அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லுங்கள். அவங்க அதை அக்செப்ட் பண்ணி அவங்க அதுக்கு நன்றி கடனோடு இருக்கணுமா? நான் கொடுத்த பென் எழுத போகிறது கிடையாது. ஸோ அவங்க ஏன் அதை வாங்கிக்கிறோம்? இந்த ஒரு காரணத்தை சொல்லியே நிறைய பேர் அவங்க சும்மா சேரிட்டின்ற பேரில் எதையோ கொடுப்பாங்க, அதை அடுத்தவங்க அக்செப்ட் பண்ணணும், அது நன்றியோடு இருக்கணுன்ற ஒரு தாட்டை திணிக்கிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப தப்பு. சேரிட்டியை தப்புன்னு சொல்லலை, தானம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது, அதை நான் தப்பாக சொல்லலை. ஆனால் கொடுக்குறத நல்ல பொருளாக கொடுக்கணும்னு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போது நிறைய பேர் எல்லாருக்குமே எத்திக்ஸ் தெரியும், நிறைய படிச்சிருப்போம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது இலவசமாக வர்றப்போ அதுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்சுன்றதை பார்க்கணும். ஏன்னா வெறும் இலவசம்ன்றது உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது இல்லையா? ஸோ எல்லாரையும் சந்தேகப்படுன்னு சொல்ல, ஆனால் கொடுக்குற பொருளை, வாங்குகிற பொருளை, அது ஏன் கொடுக்கப்படுது, அது உண்மையிலே நல்ல பொருளான்னு பார்த்து வாங்க. நான் இன்னும் சில பழமொழிகள் எழுதி வச்சுருக்கேன், பட் இப்போதைக்கு இவ்வளோ போதுன்னு தோணுது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது பழமொழிகள் தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.